கரூர் கூட்ட நெரிசல் பலி நல்வாய்ப்புக்கேடானது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கூட்ட நெரிசலை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. மனுதாரர் தரப்பில் வாதத்தை முன்வைத்து பேசிய வழக்குரைஞர், கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் மற்றும் பெங்களூரு ஆர்சிபி கூட்ட நெரிசல் ஆகியவற்றை குறிப்பிட்டார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி, கரூர் நிகழ்வு நல்வாய்ப்புக்கேடான சோகம் என்றார். இதற்கு மேல் எதுவும் கருத்து தெரிவிக்க முடியாது என்ற அவர், இதுபோன்ற நேரங்களில் மக்கள் வருவதை தடுப்பதும் தங்களுக்கான உரிமைகளை அவர்கள் பயன்படுத்துவதை தடுப்பதும் எப்படி என்பதுதான் அறைகூவல் என்றார். கூட்ட மேலாண்மை மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி செயல்படுத்தும்படி நடுவண் அரசுக்கு ஆணையிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூட்ட மேலாண்மை, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பது நடுவண் மாநில அரசுகளின் பொறுப்பின் கீழ் வருகின்றது. இதற்கான கொள்கையை உருவாக்க துறைசார் வல்லுநர்களே பொருத்தமானவர்கள். இது தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தையும் மனுதாரர் நாடியுள்ளார். இந்த மனுவை இந்த கட்டத்திலேயே முடித்து வைப்பது பொருத்தமானது என்று நாங்கள் கருதுகிறோம். நடுவண் உள்துறை அமைச்சகத்திடம் இது தொடர்பாக மனு அளிக்கலாம். அவர்கள் மனுவை பொருத்தமானதாக கருதினால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர்.